கேசிபி நீங்க எப்படி பாக்க என்ன நடந்துட்டு இருக்கு? விஜய் இந்த என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்படியா? ஓ, எப்படின்னா விஜய் பொறுத்த வரைக்கும் கொள்கை எதிரின்னு அவர் பாஜகவை சொல்லிட்டாரு. ஓகே, அதனால இனிமேல் போய் சேர முடியாது என்பது தான் அது வாஸ்தவம். அது நாடாளுமன்ற தேர்தலுக்காக இருக்கலாம், நடப்பது சட்டமன்ற தேர்தல். அரசியல் எதிரியான திமுகவை முழுமையாக வீழ்த்துவதற்கு அடுத்து அவருக்கு ஒரு சர்வைவல் இருக்கு. கட்சி முதல்ல பலமா இயங்கணும் தேர்தலுக்கு பிறகும். அப்படி கட்சி பலமாக இயங்குகிற பொழுது ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை மட்டுமே பெறுவது என்பது பத்தாது. குறிப்பிட்ட அளவு. ஏன் இப்ப நாம் தமிழர் சர்வே பண்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாதா? இப்ப இவரு சீமான் பண்றாரு. சீமானோடு ஆரம்ப காலத்துல பயணித்தவர்களை எல்லாம் எடுத்து பாருங்க. ராஜீவ்காந்தி அவரோட இருந்தாரு, கல்யாண சுந்தரம் அவரோட இருந்தாரு. அது உருவாக்குனதுல பல பேர் இன்னைக்கு அவரோட கட்சி உயிர்ப்பா இருக்கு. அடுத்து கட்சி உயிர்ப்பா இருக்குல்ல? இல்ல, கட்சி உயிர்ப்பா இருக்குது. சீமான் அளவுக்கு களத்துல இறங்கி தெருவுக்கு தெருவு நின்று போராட முடியுமா விஜயால? ஓகே, அதுல சில பிராக்டிக்கலான அவருக்கு சிரமங்கள் இருக்குது. இப்ப கட்சியை உயிர்ப்போடு மேற்கொண்டு நடத்துவதற்கு ஒரு கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றாக வேண்டும். ஓகே, அந்த ஒரு நிர்பந்தம் இருக்கு. முதல்ல கட்சி இருக்கணும்ல, அப்புறம் தானே கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, இது எல்லாமே. அது அடுத்து களத்துல பாத்தீங்கன்னா திமுக ஒரு பக்கம் அசுர பலத்தோட, பாஜக மத்திய அரசாங்க பலத்தோட, அதிமுக கடுமையான தொண்டர் பலத்தோட அந்த தேர்தல்களை அணுகுகிற பொழுது என்னதான் விஜய் என்கிற பிம்பம் இருந்தாலும் கூட களத்துல பூத் லெவல்ல அவர்களால் ஈடு கொடுத்து நிற்க முடியாது. ஓ, நீங்க சொல்றது தாவேகாவுக்கு இருக்கிற சவால்களை சொல்றீங்க. ஆனா உண்மையில இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்கா? நம்பர்ஸ் எல்லாம் பேசப்படுது. அதாவது இப்ப அவர்களே என்ன சொல்றாங்க, விஜய் தரப்புல இருந்து சொல்றதே அதிமுகவோட நாங்க கூட்டணியே வைக்க முடியாதுங்க அப்படின்னு அவங்க இதுவரைக்கும் சொல்லல. முதலமைச்சர் வேட்பாளர் அப்ப அதுதான் பிரச்சனை. அப்ப அதுதான் பிரச்சனை அவர்களுக்கு. அப்ப ஆனா அதிமுக நிலைப்பாட்டில் இருந்து நிச்சயமா எந்த காலகட்டத்திலையும் ஒரு 150 சீட்டுகளுக்கு குறைவாக களத்தை சந்திப்பதற்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஒன்று. விஜய்க்கு அதிகபட்ச கன்சிடரேஷன் அப்படின்னு எடுத்தா கூட ஒரு 45 இடங்களுக்கு அவங்க பண்ணலாம். அப்படி பண்ற பொழுது மீதி இருக்கிற 39ல பாஜக மற்றவர்கள் எல்லோருமே பண்ணலாம். ஆனா அதுல விஜய்க்கு என்ன அட்வான்டேஜ்னா, குறைந்தபட்சம் நீங்க இந்த துணை முதலமைச்சர் அதெல்லாம் விட்டுருங்க. விஜயகாந்த் அவர்களை போல ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் உருவெடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த கூட்டணி இதுக்கு அவர் கன்வின்ஸ் ஆவார்ன்ற ஒரு கேள்விதான் இப்ப நான் கேட்கறது. கேசிபி, இப்ப இதெல்லாம் நீங்க வந்தா பலன்னு உதயகுமார் அவர்கள் இருந்து, செல்லூர் ராஜ் அவர்கள் இருந்து, இல்லைன்னா அவங்கள திமுக விட மாட்டாங்க, அது வேற. இப்ப நடக்கிற விஷயத்துல இப்ப ஷியாம் அவர்கள் சொன்னாங்கல்ல, அப்புறம் ஏன் அப்ப உத்தேச பட்டியலை வெளியிடுறாங்க? இன்னும் கூட்டணியே உறுதியாகல, உத்தேச பட்டியல். இன்னொரு புறம் பழனிசாமி அவர்கள் வாண்டடா ஆதவ அர்ஜுனாவை விமர்சிக்கிற ஒரு தன்மையும் பாக்குறேன்ல. அப்ப இதெல்லாம் என்ன நடக்குது சொல்றேன். இப்ப அந்த உத்தேச பட்டியல் நீங்க ஜெயலலிதா அம்மா காலத்துல சொன்னீங்க. எத்தனை தொகுதிக்கு உத்தேச பட்டியலை விட்டாங்க? அவங்க நிக்கிற அந்த 160க்கு போய் இப்ப விஜய் விட்டது சொல்றோம். சென்னை ஸ்டார் கேண்டிடேட்டுக்கு ஏன் தமிழ்நாடு முழுக்க விடல? ஏன் சென்னை மண்டலம் முழுக்க விடல? அப்ப சென்னையில அவங்க எதிர்பார்க்கிறது 6 சீட்டு தான். இதை எங்களுக்கு கொடுத்து அவ்வளவுதான். அது யாராவது ஜோசிகாரன் குறிச்சு கொடுத்திருப்பான். நல்ல நாளுங்க, நாளைக்கு விட்டீங்கன்னா அமாவாசை, இவர் நல்ல நாள் பார்க்கிறாருன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கே விட்டுருங்கன்னு குறிச்சு கொடுத்திருப்போம். ஓகே, அவ்வளவுதானே ஒழிய ஏன் அந்த 6 அப்ப சென்னையில அவங்க 6 சீட்டு தான் எதிர்பார்க்கிறாங்க. சரி, அடுத்து இந்த ஆதவ அர்ஜுனா விமர்சனத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்தால் அதிமுகவினுடைய அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வந்தால் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில் இருக்கிறாங்க. ஆனா அதுக்காக ரஜினிகாந்த் அவர்களை காயப்படுத்துவதையோ, அவர்களை எதிர்த்து அரசியல் செய்கிற ஒரு சூழ்நிலையையோ பாஜகவும் அதிமுகவும் சந்திக்க விரும்பல. இப்படி விஜயை விட ரஜினிகாந்த் ஒரு பிம்பம். எங்களுக்கு விஜயை விட ரஜினி முக்கியம் அப்படி இல்ல.
விஜய்க்காக ரஜினியை பகைத்துக் கொள்ள நாங்கள் தயாராக இல்லை. அதுதான் சார் இல்ல, அந்த இடம் தான் ஷியாம் அவர்கள் சொன்ன நுணுக்கமான பாயிண்ட பாருங்க. கூட்டணிக்கு வரப்போறது இல்ல அப்படின்னு தெரிந்து கொண்ட பிறகு விமர்சிக்கிறாங்களா, இல்ல நாங்க உங்களோட பேசவும் செய்வோம், ஆனா உங்களை விட எங்களுக்கு ரஜினி தான் முக்கியம்னா இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு? அது இன்னொரு திருத்தம். உங்களுக்காக ரஜினியை பகைச்சிக்கிறதுக்கெல்லாம் நாங்க தயாரா இல்ல. ஏன்னா அதிமுக பொதுக்குழுவிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாராட்டி ரஜினிகாந்த் வீடியோ கால்ல பேசியிருக்காரு ஏதோ ஒரு நிகழ்ச்சி. நீங்க பேசுறதுல கேசிபி அதிமுகவும் பாஜகவும் டேக் இட் ஆர் லீவ் இட்ன்ற இடத்துல தான் விஜய் டீல் பண்றாங்களா? நிச்சயமா நிச்சயமா. அதாவது ரஜினிகாந்த் இதை இப்ப இந்த ஒரு இடத்துல தான் விஜய்க்கு ஏன் அதிமுக கூட்டணி தேவைங்கிறதே வருது. இப்ப நீங்க ரஜினிகாந்த் விஷயம் இருக்கு. இது எம்ஜிஆர் இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பாரு, நேரா ரஜினிகாந்துக்கு போன் பண்ணி அவரை நாங்க ஆதவ அர்ஜுனாவை நான் லெப்ட் அண்ட் ரைட் விட்டுட்டேங்க, சாரி நீங்க எது மனசுல வச்சுக்காதீங்க, அவர் பேசுனது தப்புன்னு எம்ஜிஆர் போன் பண்ணி ரஜினிகாந்த் கிட்ட பேசியிருப்பார். ஆனா ஒன்று உங்கள் நினைவூட்டல், ஜெயலலிதா அம்மாவா இருந்தா என்ன தெரியுமா? இல்ல அது அப்படி விஜய் பண்ண முடியாததுக்கு காரணம், விஜய் விக்கிரவாண்டியில பேசினார்ல, நான் ஒண்ணு இப்ப வரேன் அப்ப வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் வராம இருக்க போறது இல்ல, நான் ஒண்ணு ரிட்டையர்மெண்ட் ஆயிட்ட பிறகெல்லாம் வரலன்னு ஒண்ணு பேசினார்ல, அது யார மனசுல வச்சு பேசினார் விஜய்? அது ரஜினிகாந்த் அவர்களே மனசுல வச்சு பேசி இருக்கலாம். ஆனா அதுக்காக நீங்க ஒரு ஸ்டேச்சர் இருக்குல்ல, இப்ப விஜயும் ஒரு திரைத்துறையில இருந்து வர்றவரு, எனக்கு முன்னால ரஜினிகாந்த் அவர்கள் வர்றேனாரு, வரல, அது போல நீங்க என்ன எடுத்துக்காதீங்க, நான் உறுதியா வருவேங்கிறது சொல்லலாம். ஆனா ஆதவ அர்ஜுனா பேசுனது திமுக மிரட்டி ரஜினிகாந்தை பணிய வைத்து விட்டார்கள், விஜய் அது போக பணிய மாட்டார்னா அது ரஜினிகாந்த் அவர்களை நேரடியாக ஒரு அவமானப்படுத்துகிற ஒரு. ரஜினிக்காக பாஜக குரல் கொடுப்பதை புரிஞ்சுக்க முடியுது. அதிமுகவும் கொடுக்குதுன்னா நீங்க விஜய்க்கு ஒரு மெசேஜ் சொல்றீங்க, அதானே அது அதனோட அர்த்தம்? விஜய்க்காக ரஜினிகாந்தை பகைச்சிக்கிறதுக்கு அதிமுக தயாராக, விஜய் கூட்டணிக்கு வந்தா அதனால இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க, அதனால விஜய் நாளைக்கு வேணான்னு சொல்லிடுவாங்க கிடையாது. நீங்க வாங்க, ஆனா அதுக்காக நீங்க செய்யற எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். யூ ஹேவ் யுவர் ஓன் லிமிடேஷன்ஸ். ஆனா இந்த கூட்டணிக்கான அப்ப இதெல்லாம் தான் இப்ப ஆதவர்ஜுனா பேசுனது. யாராக இருந்தாலும் தேர்தல் இன்னொரு 30 நாட்களுக்குள்ள வச்சுக்கிட்டு ரஜினிகாந்த் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பலம் மக்கள் செல்வாக்குடைய ஒருவரை பகைத்துக் கொள்வதற்கு விரும்ப மாட்டாங்க யாரா இருந்தாலும். இது எல்லாமே களத்துல இவர்களுக்கு அனுபவம் இல்லை, அரசியல் முதிர்ச்சி இல்லை, தனித்து நின்று இவர்களால் அந்த களத்தை சந்திக்க முடியாது. இவர்கள் பாயிண்ட் என்னன்னா சார், நீங்க அவங்கள பலவீனமா சொல்றீங்க, ஆனா இந்த பேச்சுவார்த்தையை இனிஷியேட் பண்ணது பாஜகவா தாவேகாவா? யாரா வேணாலும் இருக்கலாம். இவர்களுக்கு ஒரு ஒப்புதலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இவர்களுக்கு ஒரு ஒப்புதலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இந்த பேச்சுவார்த்தை வளர்ந்துருக்கும்? ஏன் டெல்லி போற வரைக்கும், டெல்லியில முடிச்சிட்டு வர வரைக்கும் கூட்டணி இல்லைங்கன்னு சொல்லவே இல்லையே. இப்பவும் கூட ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, எங்களை யாரும் மிரட்டி பணிய வைக்க முடியாது என்பதற்காக இப்ப இல்லைன்னு ஒரு 2-3 நாள் ஓடும், அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு இருக்குதுன்னு மாறும்.